என்ன திமிரு துரோகி, இந்த மாதிரி பொய்யான கட்டுக்கதைகளை எல்லாம் நீ ஏன் விஜய் கிட்ட சொன்ன? சாரி பாட்டி, ஆனா என்ன ஏமாத்துக்காரின்னு சொல்ற இவங்கதான் ஏமாத்துக்காரங்க. அது மட்டும் இல்ல, திருடங்க. ஏ கடவுளே, கத்திரிக்கோலையே மிஞ்சிரும் போல இந்த பொண்ணு பேசுறது. அட, நீங்க எங்க கால கழுவி அந்த தண்ணிய குடிக்கணும்? பரம்பரை பத்தி தெரியாது, தத்தெடுத்த பொண்ணு ரத்தம் நல்லதா கெட்டதான்னு கூட தெரியாம கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னோம். ஆனா உங்க பொண்ணு எங்களை அவமானப்படுத்திட்டே இருக்கா. ரோஹித் அண்ணா, என்ன இதுதான் பேசுற முறையா? ஐ எம் சாரி தாத்தா, ஆனா நான் தப்பா பேசல. இருங்க, நான் இப்பவே காட்டுறேன். உங்க பர்ஸ காட்டுங்க. ஏன் பர்ஸ கட்டணும்? ஒரு பக்கம் ஏற்கனவே உங்க பொண்ணு எங்க மானத்தை வாங்குறா, அதுவும் இல்லாம இதுல அத்துமீறல் வேறயா? என்ன அத்துமீறல் இது? எதுக்கு பர்ஸ கட்டணும்? இப்ப இதுதான் எனக்கு இருக்க ஒரே வழி. அவங்க நிஜமாவே திருடிதானா இல்லையா? அக்கா, அந்த போட்டோல இருக்கிறது யாரு? நல்லா இருக்கு. உங்க பையனும் மருமகளுமா? இவங்க திருடங்க. இவங்க பாத்ரூம்ல இருந்து என் மோதிரத்தை திருடினப்பவே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனாலதான் நான் வேணும்னே கொலுசு இங்க விட்டேன். இவங்களுக்கு டாக்ஸி பிசினஸ் எல்லாம் கிடையாது. சொல்ல போனா இவங்க பையனே ஒரு டாக்ஸி டிரைவர் தான். அவரே இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. அவர் டாக்ஸி டிரைவரா இருக்காருங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பிரச்சனையே இவங்க நம்ம கிட்ட போய் சொன்னாங்க, ஏமாத்துனாங்க, நம்ம வீட்டுல திருடினாங்க. இவங்க இந்த சம்பந்தத்தை வரதட்சணைக்காக தான் பண்றாங்க. இவங்களுக்கு கல்யாணத்துல அக்கறை இல்லை. இது தப்பு தானே தாத்தா? கண்ணா, ரொம்ப தப்பு. ஒரு பொண்ணோட குடும்பத்தை நீங்க எப்படி இப்படி ஏமாத்தலாம்? அந்த பொண்ணை பெற்றவங்க அவங்க குழந்தைய எவ்வளவு செல்லமா வளர்த்திருப்பாங்க. 1000 ஆசைகளோட அவளை உங்ககிட்ட நம்பி ஒப்படைக்கிறோம், அவ சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக. ஆனா நீங்க கொஞ்சம் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்றீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? நாங்க தப்பு பண்ணிட்டோம் தான். ஆனா உங்க வீட்டு பொண்ணு வரதட்சணை இல்லாம எவன் கல்யாணம் பண்ணிப்பா? இவன் மூஞ்சிய பாத்தீங்களா? மூஞ்சி கூட நல்லா இல்ல. இதுல தத்து எடுத்த பொண்ணு வேற, அதுக்கு மேல வாயாடி வேற. மரியாதை தெரியாது பொண்ணு. போலாம்பா, விஜய். மரியாதை கெட்டவங்க. சம்பந்தத்தை கெடுத்துட்டியே, இப்ப மனசுக்குள்ள இருந்துருச்சா? ஆனா பாட்டி, அவங்க சரியானவங்க இல்ல. என்ன தப்பு? அவங்க கிட்ட என்ன தப்பு? அட, பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு அதுக்காக 2-3 பொய் சொன்னா என்ன குடிமுருகியா போச்சு? எந்த உறவு ஆரம்பமே பொய்ல ஆரம்பிக்குதோ அந்த உறவை எப்படி பாட்டி கடைசி வர நிலைக்கும்? அது இல்லாம அவங்க ஏமாத்துறவங்க, பேராசை பிடிச்சவங்க. நீ சொல்றதுதான் சரி. அந்த மாதிரி திருட்டு துரோகி குடும்பத்துல நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா நமக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும். அவமானமா? என்ன அவமானம்னு பேசுறீங்க பிரதீக் அப்பா? என்னைக்கு இந்த பொண்ணோட தரித்திரம் புடிச்ச கால் இந்த வீட்டுல பட்டுச்சோ அப்பவே நமக்கு கெட்ட பேர் வந்துருச்சு.
எல்லா வீட்டு பொண்ணுங்களும் மகாலட்சுமி மாதிரி. ஆனா இந்த மகாராணி கால் வச்சதுமே ஒவ்வொருத்தரையா முழுங்கிட்டா. முதல்ல என் பெரிய மருமக, அப்புறம் என் பையன், அப்புறம் அவங்க அம்மா. இந்த வீட்டு நிலம், சொத்து, பணம், ஏன் இந்த கோயில் மேன்ஷன் வரைக்கும் எல்லாத்தையும் அழிச்சிட்டா. எதையும் விட்டு வைக்கல இவ. போதும் நிறுத்துங்க பாட்டி, போதும் நிறுத்துங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது இதெல்லாம் பேசாம இருங்களே. இன்னைக்கு எங்களுக்கு பிறந்த நாள். உனக்கு தான் பிறந்த நாள் ஜூஹி. இவ எங்க பிறந்தானே தெரியாது. அப்புறம் பிறந்த நாள் நம்ம சொந்தங்களுக்கு மட்டும்தான் கொண்டாடுவோம். அனாதையா வந்த பிள்ளைங்களுக்கு இல்ல. போதும் போனம் பாய மூடு, எடுத்து போதும். ஏன் நிறுத்தணும் பிரதீக் அப்பா? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? தெரியல, அந்த ருச்சிதா இவளை எங்க இருந்து தூக்கிட்டு வந்தாலோ கொண்டாந்து நிஹார் தலையில கட்டிட்டா. அவனு போயிட்டாங்க, இவள என் தலையில கட்டிட்டு போயிட்டாங்க. தேவையில்லாத பாரம். பூனம், நீ இனிமே ஒரு வார்த்தை பேசினா கூட. தாத்தா ப்ளீஸ் விடுங்க, அமைதியா இருங்க. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த பொண்ணுக்கு ஏதோ பெரிய தொழில் அதிபர் வீட்டுல கல்யாணம் நடந்துடும் நினைக்கிறீங்களா? இவள ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட பெரிய விஷயம்னு நினைச்சுக்கோங்க. குழந்தை உண்டாகி இருக்கும்போது அம்மாங்க குங்குமப்பூ பால் குடிப்பாங்க, குழந்தை செகப்பா பிறக்கணும்னு. ஆனா இவ அம்மா நாவல் பழமா தின்னு இவள பெத்திருப்பா போல. அதான் இவ மூஞ்சி இப்படி இருக்கு. பூனம் நிறுத்து, கடவுள் மேல சத்தியமா வாய மூடு. பிரதீக் அப்பா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இவளோட இந்த அசிங்கம் புடிச்ச மூஞ்சிய வந்து வீட்டுக்கு வெளியே திருஷ்டி பொம்மையா வைக்கத்தான் லாயக்கு. எந்த வீட்டுக்கும் இவ மகாலட்சுமி கிடையாது. போதும் நிறுத்துங்க பாட்டி. என் மேல இவ்ளோ வெறுப்பு காட்டுறீங்க? இவ்ளோ கசப்பா பேசுறீங்க? உங்களுக்கு நான் கொடுத்தது எல்லாமே மதிப்பும் பாசமும் தான். அப்புறம் ஏன் உங்க மனசுல என் மேல இவ்ளோ வெறுப்பு? நான் என்ன பண்ணணும் பாட்டி? என்ன பண்ணா சந்தோஷப்படுவீங்க? உங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். ஏன் சந்தோஷமும் நிம்மதியும் தானே உனக்கு வேணும்? என் தலை மேல ஏறி உட்கார்ந்து இப்படி டார்ச்சர் பண்றத முதல்ல நிறுத்து. செத்து தொலை. நிஹாரும் ருச்சிதாவும் உன்னை உசுராவே வச்சிருக்கலாம். ஆனா நான் காலையிலயும் சாயங்காலமும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறதே, நீ என் கண்ணு முன்னாடி நிக்காத. வீட்டை விட்டு, என் வாழ்க்கையை விட்டு எப்பவுமே தூரமா போயிடுந்தா. இவ்வளோ வலி, இவ்வளோ கோபம் எல்லாமே இந்த பெயிண்டிங்ஸ்ல காட்டுறல நீ. அப்புறம் ஏன் பாட்டிக்கு பதில் பேச மாட்டேங்கிற? ஹிம்மத்து சொல்ல அவங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. என் பரம்பரைய பத்தி யாருக்கு தெரியும்? நான் அனாதையா கரிச்ச பொண்ணு தானே. மம்மி என்ன எடுத்துத்தானே வந்தாங்க. இது மம்மி டாடி சார்பா, அப்புறம் இது ஏன் சார்பா? இன்னைக்கு அவங்க இருந்திருந்தா நீ இப்படி பேசுனதுக்கு உன்னை அடிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க இல்லையே. அவங்க இல்லைன்னா இப்ப என்ன ரூஹி? உண்மை என்னன்னா நீ அவங்க பொண்ணு, நீ ஏன் அக்கா. எந்த வித்தியாசமும் இல்ல. பாட்டி என்ன சொன்னாலும் சரி, அத பத்தி கவலை இல்ல.
கடவுள் அருளால உங்களுக்குள்ள இந்த பாசம் இப்படியே இருக்கணும். கண்ணா, உன்னோட பாட்டி பேசுறது மனசுல வச்சுக்காத. உனக்கு தான் தெரியுமே, அவ சுபாவமே அப்படிதான். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு அந்த பையன் வீட்டுக்காரங்க கிட்ட நீ பண்ணது ரொம்ப சரி. இல்ல தாத்தா, இவ என்ன செஞ்சிருந்தாலும் அது சரியில்லை. ஹா பண்றது சரியே இல்ல. இவ அவங்கள செருப்பால அடிச்சு வெளியில துரத்தி இருக்கணும். கண்ணா, எனக்கு எப்பவும் உனக்குள்ள ருச்சிதாவத்தான் பார்க்க முடியுது. அவளை மாதிரியே அமைதி, புத்திசாலி, நீ பொறுமைசாலி. இந்த குணம் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீ ருச்சிதாவோட பொண்ணுதான் சொல்லுது. அப்ப தாத்தானா நீ நீ ஒரு சேட்டை பிடிச்ச குரங்கு. வெரி குட். நீங்க இப்படியா என்ன கிண்டல் பண்ணுங்க. அப்புறம் சாக்லேட் மஃபின்ஸ் இல்ல, மெருதுவத்தி மஃபின்ஸ் சாப்பிடுங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம். பாரா கண்ணா, வாங்க போலாம். அட 1 minute. நாங்க எப்பவும் ஒண்ணா இருக்கணும். பாட்டி என்ன சீக்கிரமா ஏத்துக்கணும். Happy birthday. நான் எப்படியோ ஒண்ணு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டேன். நீங்க சொல்றது சரிதான். வாவ், ஸ்வீட் ரொம்ப சூப்பரா இருக்கு. நிஜமாவா? நானும் சாப்பிட்டு பார்க்கிறேன். நீ சொல்றது சரிதான். அந்த ரூஹி இருக்கால, அவளுக்கு சமைக்கிறதுனா ரொம்ப இஷ்டம். அவதான் செஞ்சா. அப்படியா? வாவ், சூப்பர். உங்க வீட்டுக்கு ஓசியில ஒரு வேலைக்காரி கிடைச்சிட்டா போல. ஓசிலனா என்ன? அட, அவளுக்கு சோறு போடுறோம். அவ தலைக்கு மேல கூரை இருக்குல்ல, அதுக்கு பொறுப்பும் எங்களோடதுதான். அதுக்கப்புறம் அவ கல்யாணம் இருக்குல்ல, அதையும் நாங்க தானே பண்ணி வைக்கணும். அப்புறம் எப்படி ஓசின்னு சொல்றீங்க? கூட அங்க வை, நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. இங்க நின்னுக்கிட்டு நாங்க பேசுறத கேட்க தேவையில்ல. போ இங்க இந்த. பாட்டி. என்ன மிஸ்ஸஸ் கோயின், நீங்க ஒண்ணுமே எடுத்துக்கல. ஏதாச்சும் சாப்பிடுங்க. அட, மிஸ்ஸஸ் கோயிங்கோட பையன் வெளிநாட்டு மருமகளை கூட்டிட்டு வந்ததுல இருந்து அவங்களுக்கு பசியே இல்ல. என்ன வெளிநாட்டு மருமகளா? என்னத்த சொல்ல பொண்ணு மேடம், இன்னைக்கு இருக்கிற பசங்க கிட்ட இதா பிரச்சனை. எல்லாமே அவங்க இஷ்டத்துக்கு தான் நடக்கணும். என் பையன் படிக்கிறதுக்கு லண்டன் போனா, அங்க போய்தான் ஒரு வெள்ளைக்காரி அவனை மயக்கிட்டா. அப்படின்னா நீங்க ஏத்தடுக்கல. எப்படி தடுக்கிறது? இப்பெல்லாம் பசங்க எங்க நம்ம பேச்ச கேக்குறாங்க? அவங்களுக்கு வெளியில சுத்தணும், ராத்திரியில பார்ட்டி பண்ணணும், பொண்ணுங்க கூட சுத்தணும். இப்படி வந்து நிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு. நிஜமா உங்க பசங்களை பத்தி உங்களுக்கு தான் தெரியும். ஆனா எங்க வீட்டு பசங்க ரொம்ப ஒழுக்கம். அப்படியா? பாட்டி 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 அது பாட்டி இதுன்னு என்ன கேட்காம அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க தெரியுமா? அவங்க பாட்டி இல்லாம அவங்க வாழ்க்கையே முழுமையடையாது. அதுவும் குறிப்பா ஜூஹி என்ன கேட்காம வீட்டு படிய கூட தாண்ட மாட்டா. ஆமா ரூஹி, பாட்டிக்கு தெரியாது, பயப்படாத. நான் இப்படி போயிட்டு அப்படி வந்துருவேன். இல்ல, நீ நேத்து தானே பாட்டிக்கு போன. உன் விஷயத்துல நான் மாட்டிக்கிட்டேன். நீ எங்கேயும் போகக்கூடாது. ஏய் ரூஹி, ப்ளீஸ் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டில எனக்காக தானே வச்சிருக்காங்க. உனக்கு நம்பிக்கை இல்லையா? 1 மினிட் இரு. இது பாரு,
கூப்பன்ஸ் கூட வாங்கி வச்சிருக்காங்க. இப்ப இவ்ளோ ரெடி பண்ண அப்புறம் நான் போலனா நல்லா இருக்காது இல்ல? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு எங்கேயாச்சும் போகணும்னா பாட்டி கிட்ட கேட்டுட்டு போ. இல்லனா நீ எங்கேயும் போல. அவ்வளவுதான். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. பொண்ணுங்க கூட புத்திசாலியா இருப்பாங்க, ஆனா பசங்க தான் பொண்ணுங்க விஷயத்துல முட்டாள்தனமா நடந்துக்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல, இது நான் ஒத்துக்கவே மாட்டேன். என் பேர இருக்கான்ல பிங்கு, அவ உத்தம புத்திரன்மா, உத்தம புத்திரன். பிங்கு எப்படின்னா, நான் இல்லாம அவன் கண்ணை கூட துறக்க மாட்டான். அவன் கண்ணு முழிச்சதுமே எதிர்த்தாப்புல வீடியோ கால்ல அவன் முன்னாடி பாட்டி இருக்கணும். என்ன ஒரு பாசம்! அத பாட்டியோட ஆசீர்வாதம் வாங்கின அப்புறம் தான் அவன் படிக்கவே போவான். அதுக்கப்புறம் தான் அவன் வேலையும் பார்ப்பான். ஆமா, நிஜமா பசு பேரன் பிங்கு ஒரு பசு மாதிரி நல்லா இருக்கு. பாட்டி, பிங்கு பிங்கு அண்ணா, பிங்கு பிங்கு நீ வந்துட்டியா? பிங்கு அண்ணா, ஆனா நீ ஒரு வாரம் கழிச்சு தானே வரதா இருந்த. உன் வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சா? என்னாச்சு சொல்லு. ஆனா பிங்கு கழுத்துல ஏன் மாலை இருக்கு? நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, என் பேரன் படிச்சுக்கிட்டே வேலையும் பாக்குறான்னு. பிசினஸ்ல ஜெயிச்சதுக்காக அவனுக்கு ஏதாச்சும் மரியாதை பண்ணிருப்பாங்க. அதான் மாலையும் கழுத்துமா இருக்கான் இல்லையாப்பா? அடப்புணம் மேடம், ஒருவேளை இவன் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலையே. இவனோட நெத்திய பாருங்க, புட்டு இருக்கு. அப்புறம் கையில புது கயிறும் கட்டி இருக்கா. காட்டு. நிறுத்துங்க மிஸ்ஸஸ் கோயிங். உங்க பையன் ஓடி போனதுனால பிங்குவையும் தப்பா எடை போடாதீங்க. அவன் அப்படி பண்ண மாட்டான். என்னோட பேரை என் அனுமதி இல்லாம எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். இதுல கல்யாணம் எல்லாம் ரொம்ப தூரம். நான் ஒரு சத்தம் கொடுத்தா ஓடி வந்துருவான் என்னோட பிங்கு. வா கண்ணா, வா உள்ள போலாம். ராஜா, இது யாரோட குரல்? யார் இது? யார் இது? பாட்டி, இது பழக்க. உங்க உங்க மருமக உங்க மருமக உங்க மருமக புது டிராமா ஆரம்பம். அடச்சி, என்ன இது கேவலமான விளையாட்டு? காலங்காத்தால விளையாட்டு பண்ண பாட்டி தான் கிடைச்சேனா உனக்கு? ஃப்ராட் பயல. வா. இல்ல பாட்டி, இது விளையாட்டு இல்ல. நிஜமாவே நான் இவரோட மனைவி. ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவ என்ன உளறிட்டு இருக்கா பிங்கு? இவ என்னென்னமோ பேசுறாளே. உண்மையா சொல்ல, என்ன விஷயம்? பாட்டி அவ சொல்றது உண்மைதான். இவ அவங்க மருமகதா. அதுவும் நாங்க இன்னைக்கு தான் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்.
சொல்றியா? ஹே கடவுளே, ஹே கடவுளே, என்ன காரியம் பண்ணிட்டு பிங்கு? என்ன பண்ணி வச்சிருக்க? இப்படி எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்? இந்த பொண்ணு யாரு? என்ன ஜாதி? எங்க இருந்து வந்திருக்கா? என்ன பரம்பரை? இத பத்தி ஏதாச்சும் தெரியுமா? பாட்டி பலகு ஜெய்ப்பூர்ல இருந்து தான் வரா. நாங்க 2 பேரும் ஒரே இடத்துல தான் சந்திச்சுக்கிட்டோம். அப்புறம் நட்பு உருவாச்சு, அப்புறம் காதலிச்சோம், அப்புறம் இன்னைக்கு கல்யாணம். இப்போ நீங்க 2 பேரும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க போதும். கல்யாணம்னா என்ன உனக்கு பொம்மலாட்டமா? கல்யாணம் பண்ணிட்டேன்னு சாதாரணமா சொல்றேன். அட எங்க கிட்ட கூட சொல்லல. பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தெரியுமா இல்லையா? தாத்தா நாங்க சொல்லிட்டோம். அது என்னன்னா, பல்லக்கு அப்பா கவர்மெண்ட் ஆபீசருக்கு வண்டி ஓட்டுறாரு, கவர்மெண்ட் டிரைவர். ஸோ வேலையில கொஞ்சம் பிஸியா இருப்பாரு. அதான் என்ன ஒரு டிரைவரோட பொண்ணு இந்த வீட்டு மருமகளா கூட்டிட்டு வந்திருக்கியா? டிரைவர் பொண்ணா இவ? பாட்டி தண்ணி. எனக்கு தண்ணி கிண்ணி எதுவும் வேணாம். இப்பவே இந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க.